ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்த் மெர்சி சில்லி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமான முறை, அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதுக்கு நம்ம குறைஞ்ச நெய் ஊற்றினாலே போதும். அதுக்கு ஃபஸ்ட் குக்கரில் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் கசகசா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. அதோடு கொஞ்சம் லைட்டாக நெய்யை ஊற்றிக்கிறங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக நறுக்கிட்டு போடுறோம். இது நல்லா கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலையே இஞ்சியையும் பூண்டையும் நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறத விட நம்ம வீட்டிலையே அரைச்சோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கிட்டு அது நல்லா மசியலாம் ஆயிடணும். அப்போ தான் நம்மளோட பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணிக்கான தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மசிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா சிக்கன் கிரேவி ஒரு ஸ்பூனும், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் நான் போடுறேன். இது ரெண்டும் தான் நான் எப்போதுமே சேர்ப்பேன். ரொம்ப டேஸ்டியாக வரும். சிக்கன் கிரேவி மசாலா போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். அந்த 1/2 kg சிக்கனை நான் போடுறேன். இதை நல்லா அலசிட்டு நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட கிரேவியை நல்லா சிக்கனில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாட்டோம் சுற்றி நல்லா கிரேவியை கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு வேகிறதுக்காக நான் தண்ணி ஊற்றினேன். அதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அரை வேக்காடாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டேன். 2 விசில் எடுத்ததுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதோட கொஞ்சோண்டு தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் லைட்டாக புளிப்பு சுவையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணி கொடுக்கும். நான் இப்போ செய்கிற ஃபார்மெட்டை அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செம்மையான பிரியாணி கிடைக்கும். அதுக்கப்புறம் 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே அதை போட்டு வதக்கினோம்னா டேஸ்ட்டாக இருக்காது. எப்போதுமே கொத்தமல்லியும் புதினாவையும் ரொம்ப வேக வைக்காமல் அரை வேக்காடை செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லியையும் புதினாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதே முறையில் செய்யுங்க. நான் இப்போ தண்ணி ஊற்றுற இந்த டம்ளர்கிட்ட 2 டம்ளர் அரிசி போட்டேன். அதனால் இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். எப்போதுமே 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான். ஆனால் நான் எப்போதுமே 4 டம்ளர் ஊற்றுவேன். 2 டம்ளர் வச்சு 4 டம்ளராக ஊற்றுவேன். இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுருங்க. இப்போ நம்மளோட தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னே நம்ம என்ன பண்ணுறோம்னா, எப்போதுமே கொதிச்சோன்னே தான் நம்மளோட அரிசியை போடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னே இப்போ நான் அரிசியை போடுறேன். நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் உப்பும் நம்மளோட காரமும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்குங்க. எது குறையுதோ அதை கரெக்டாக போட்டுக்குங்க. நம்மளோட பிரியாணியில் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட்டாக நம்மளோட கீ சேர்க்குறோம். கீ இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்திங்கன்னா செம்மையாக வரும் பிரியாணி. இதை மட்டும் மறக்காமல் சேர்த்துருங்க, சூப்பராக வரும். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மட்டும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.